ஹலோ வெல்கம் டு ஜாப்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் பற்றி பார்க்க போகிறோம். இது 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 09/06/2025 04/07/2025 எண்ட் ஆகுது. இதோட எக்ஸாம் வந்து 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. செகண்ட் டயர் எக்ஸாம் வந்து டிசம்பர் 2025 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து வேரியஸ் குரூப் பி அண்ட் குரூப் சி வேக்கன்சிஸ் வந்து மூலியமாக ஃபில் பண்ண போகிறாங்க. இதில் வந்து நியர்லி 37 டிஃப்ரென்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 சம் வேக்கன்சிஸுக்கும் வந்து 32 அண்ட் 30 இயர்ஸ் இருக்கிற மாதிரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருக்கவங்க 3 இயர்ஸும் எஸ்சிஎஸ்சியாக இருக்கவங்க +5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணலாம். அது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா வந்து www.ssc.government.in என்ற வெப்சைட் மூலியமாக வந்து அப்ளை பண்ணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ssc.government.in என்று வந்து டைப் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லி லாகின்குள்ளே போங்க. லாகின்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி யூசர் நேம், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலன்னா வந்து ரிஜிஸ்டர் ஓக்குள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த இதில் வந்து நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் க்ரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் வந்து சைன் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுக்கணும். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளைன்னு கொடுக்கணும். அப்ளை கொடுத்துட்ட பிறகு இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்ட பிறகு ஃபில்ல ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பண்ணதை வந்து எல்லாத்தையும் இந்த டீட்டெயில் வந்து ஷோ பண்ணும். உங்கள் நேம் சேஞ்ச், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் ஷோ ஆகும். இது பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு விசிபிலிட்டி மார்க் நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணணும். அதெல்லாம் வந்து கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீட்டெயில் காட்டும். இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா, குவாலிஃபை இருக்கிறீங்களா, உங்கள் எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, எப்போ பாஸ் பண்ணீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரோல் நம்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அது சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அந்த மாதிரி கேட்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் எஸ் கொடுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் பண்ண வேணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ் கொடுத்தீங்கன்னா எதுக்காக இல்லை ஓபிசியா இல்லை எஸ்சிஎஸ்டியா இல்லைனா வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயி இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை ஆகிடும். இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்க என்னென்னா உங்கள் டீட்டெயில் வந்து ஃபர்தர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து மென்ஷன் பண்ணலாமா சொல்லி கேட்பாங்க. எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. தென் நீங்கள் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2ன்னு சொல்லி வரும். உங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் சதர்ன் ரீஜன் வந்து சென்னை, திருச்சிராப்பள்ளி, வேலூர் அந்த மாதிரி இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஏன்னா டிசபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எஸ் ஆர் நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆர் யூ அப்ளைங் ஃபார் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த இதில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காமர்ஸ் அவங்களாம் படிச்சிருக்காங்களோ அவங்க எஸ் கொடுங்க. அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் தான் வந்து மேக்ஸ் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இந்த பேஜ் வந்து மென்ஷன் ஆகும். அப்லோட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லைவ் கேப்சர் ஆஃப் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் வந்து உங்கள் ஃபோனில் வந்து மை எஸ்எஸ்சி இல்லைனா வந்து இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் பேயில் வந்து மை எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபோன் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கினீங்கன்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். அது தென் நீங்கள் வந்து கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மென்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. தென் இந்த இடத்துல வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். மை அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணிங்க அதே மாதிரி டேஷ்போர்டு காட்டும். அதெல்லாம் வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. தென் ஆதார் வெரிஃபிகேஷன் வரும்போது வந்து ஆதார் ஃபேஸ் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். அது டச் பண்ணிங்கன்னா வந்து கூகுள் ப்ளேக்கு இன்னொரு இது போகும். அது என்ன பேருன்னா வந்து ஆதார் ஃபேஸ் ஆடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா
அந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சன்கிளாஸ் ரிமூவ் பண்ணுங்கள், கிளியராக வந்து பிளிங்க் பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். ப்ரெசீட் பண்ண பிறகு உங்கள் ஃபேஸை வந்து அது கேப்சர் பண்ணிக்கும். அது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கான இது. அது முடிச்சிட்ட உடனே இந்த மாதிரி இருக்கும் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு இதுலேருந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்பான வந்துட்டு உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணிட்ட பிறகு ப்ரீவியூ ஃபார்ம் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹100 தான். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் த சேனல், ஷேர் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.